بسم الله الرحمن الرحيم. சரி, அதாவது மற்றவர்கள் அப்படி பேசக்கூடாதுல்ல சகோதரர்களே. அந்த இயக்கத்தில் இல்லாதவங்க ஒரு அரபிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு வைங்க, அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்திலிருந்து காசு வாங்குறாங்கன்னு வைங்களேன், கூலிக்கு மாரடிக்கிறான். அப்ப மட்டும் என்னது, காசுக்காக செய்யறான். இதெல்லாம் பேச்சா? இப்படி காரணம் கற்பிக்கலாமா? லாயிலான்னு ஒரு மனுஷன் போர்ல வந்து சஹாபி வாழை தூக்கிட்டு வெட்ட போறார், அப்ப லாயிலான்னு சொல்றாரு. வெளிப்படையில் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இந்த ஆள் உயிரை தப்பு காத்துக்கிறதுக்கு தான் களிமா சொன்னாருன்னு தெரியுதுல இல்லையா? அந்த சஹாபி அப்படிதான் நினைச்சு வெட்டிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அவர் உள்ளத்தை நீ பிளந்து பாத்தியா? என்ன கேட்டாங்க? அவர் உள்ளத்தை நீ பிளந்து பாத்தியா? லாயிலா இல்லா சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானப்பா. அவர் அதுக்காகத்தான் சொன்னார், இதுக்காகத்தான் சொன்னார். இந்த வேளை நீ எதுக்கு பாக்குற? இதுதாங்க சுன்னா, நபி மொழி. அப்போ ஒரு மனுஷன் மார்க்க பணி செய்யறேன்னு சொன்னா விட்டுறணும். இவன் காசுக்காகத்தான் செய்யறான், இதுக்கா அந்த காரணம் கற்பிக்கிற வேலை உனக்கு எதுக்குங்கிற? காரணம் கற்பிச்சா அயோக்கியனை கூட நல்லவன் ஆக்கிடலாம், நல்லவனை கூட அயோக்கியன் ஆக்கிடலாம். காரணம் கற்பிச்சா சரி. அப்படி சொல்றாங்கல்ல, மற்றவங்க காசு வாங்கினா கூலிக்கு மாரடிக்கிறான். அப்ப அங்க உள்ளவங்க யாரும் காசு வாங்கலையா? அங்க உள்ள தாயிகள் எல்லாம் வருமானம் என்ன? பொதுமக்களுடைய காசு தானே வாங்குறாங்க. ஏன் அன்பளிப்புங்கிறாங்க? சகோதரர் பிஜே அவர்களே போன ரமலான்ல எனக்கு அவங்க நேரடியா வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்க. வேண்டாம் சொல்ல அன்பளிப்பு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப இது தப்பு இல்லையா? இது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கள கொடுத்திருக்கிறாங்க. வேற ஆள்கிட்ட வாங்கினா நீ கூலிக்கு மாற அடிக்கிற, காசுக்காக செய்யற. அப்ப இதெல்லாம் நல்ல மக்களுடைய பண்பு அல்ல. நீங்களும் அப்படிதான் மக்களுடைய பணத்தை வாங்கித்தான் தாயிகளுக்கு கொடுக்குறீங்க. அங்க உள்ளவங்க யாரு சொந்தமா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க யாரு? அப்படி யாரும் இல்லை. எல்லாரும் மார்க்க தப்பு கிடையாது, மார்க்க பணி செய்யறாங்க. மக்கள் தரக்கூடிய பணத்தை வந்து அவங்க ஊதியமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதே இதை மற்றவங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல நீங்கள. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா, அந்த இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன் குறைய மறைப்போம், உன்னை பத்தி பேச மாட்டோம். ஒரு முஸ்லீம் இடத்துல நபி என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். அந்த இயக்கத்தை விட்டு போயிட்ட அப்ப வந்து எல்லா இதுவும் தளர்ந்து விடும். இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும்.